கடந்த ஒரு வாரமா நான் இப்போ காமிக்க போகிற ஷூவை வாங்கலாமா வேணாமா வாங்கலாமா வேணாமான்ற டைலமாலே போயிட்டுருக்கு. ஸோ ரெட் டேப்பில் இருக்குது இந்த ஷூ. 1400 1200 போன வாரம் 1200 பார்த்தேன். இப்போ வந்து 1400 இருக்குது. லாஸ்ட்டாக பார்க்க சொல்ல இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. ஸோ ரெட் டேப்பில் இந்த ஷூ வந்து பார்க்கறதுக்கு நியூ பேலன்ஸில் 530 மாதிரியே இருக்குது. அப்படியே பக்காவாக ரெப்ளிகேட் பண்ண மாதிரி இருக்குது. 530யோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,000 13,000 11,000 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ அதை அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ரெட் டேப்புன்ற ப்ராண்டில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸ்லாம் விற்றுருந்தாங்க. எனக்கு அது அவ்வளோவா வந்து உடன்பாடு இல்லை. ஏன்னா நல்லா இருக்காது, ரொம்ப பேசிக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ரீசெண்டாக நான் ரன்னிங் ஷூ வாங்கலாம்னு சொல்லிட்டு ரன் வித் பாலா அவரோட கண்டென்ட் பார்த்து தான் ரெட் டேப்பில் வந்து இந்த மாதிரியான குவாலிட்டியில் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருந்த ரீல்ஸ்லாம் பார்க்குறப்போ சரி நம்மளும் ஆர்டர் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ரன்னிங் ஷூ ஆர்டர் பண்ணேன். செம லுக்கு, செம குவாலிட்டி, கம்ஃபர்ட்டும் பக்காவாக இருந்தது. நான் போட்டு 2 வாட்டி போட்டேன்னா போட்டு பார்த்தேன். ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஈல்லேருந்து எனக்கு கழண்டுட்டு வரா மாதிரியான ஃபீலு. 10ம் ட்ரை பண்ணிட்டேன், 9ம் ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு மாற்றிட்டு ஸோ அந்த ரீஃபண்டில் இந்த ஷூ ஆர்டர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்குது. அந்த ஷூ வந்து ரிட்டன் போட்டு ரீஃபண்ட் வந்துட்டுருக்கு. இந்த ஷூவை நம்ம பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது ஒரு லாங் ப்ராசஸாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ அதை வாங்கி உங்களுக்கு முன்னாடியே ஆர்டர் போடுறேன். வாங்கி ஆர்டர் போட்டு அதை உங்கள்கிட்ட காமிச்சு அன்பாக்ஸ் பண்ணி அதை காமிச்சு ஸோ அதை வெளியெல்லாம் போட்டுட்டு போய் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அண்ட் வெளியே போட்டுட்டு போய் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, ரன்னிங்க்கு எப்படி இருக்குது, வாக்கிங்க்கு எப்படி இருக்குது, கேஷுவலாக மாலுக்கு இல்லை வெளியே பசங்க கூட அட்டி போடுறப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஷூவை பற்றி நம்ம ரிவ்யூ பார்க்குற மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இது வந்து பெய்ட் கொலாபரேஷன் கிடையாது, இல்லை வந்து ப்ரொமோஷனும் கிடையாது. ஸோ ரன் வித் பாலா தான் முக்கியமான காரணமாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெட் டேப் மேலே எனக்கு ஒரு வேறு பெர்ஸ்பெக்டிவ் இருந்தது. அவரோட வீடியோலாம் அவரோட ரன்னிங் ஷூ அதெல்லாம் பார்க்குறப்போ வேறு மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ் ஆகிடுச்சு இப்போது. ஸோ அதனால் ஆர்டர் போட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சப்போஸ் பக்காவாகிடுச்சுன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு செமையான ஷூவாக இருக்கும். ஏன்னா லுக் வைஸு மரம் இருக்குது இந்த ஷூவு. சரி ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஆர்டர் போடுவோம். கைஸ் இப்போ வந்து நான் வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஷூ இங்கே எதிர்க்கே அந்த இதில் இன்டர்ஃபேஸ்லேயே இருக்குது. இன்டர்ஃபேஸே இது ஒரு ஃபேஸ் அதில் இருக்குது. ஆனால் கிளிக் பண்ணியிருக்கேன், அதுதான் பார்ப்போம். இப்போ வந்து பாருங்க இந்த ஷூ தான் பக்காவாக நியூ பேலன்ஸில் அப்படியே வந்து 530 மாதிரியே இருக்குது. டிட்டோவாக இருக்குது. சைஸ் அவைலபிள் 6, 7, 8, 9, 10. எனக்கு தெரிஞ்சு இந்த ஷூ வந்து செம்ம ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. அதோட எம்ஆர்பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6,900. ஆனால் ப்ரைஸ் இப்போ எவ்வளோக்கு தராங்கன்னா 1,380க்கு தராங்க. பை அட் 1,241. அது நிறைய ஆஃபர்லாம் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து பண்ணிங்க. ஸோ இதுதான் அந்த ஷூ, வேறு லெவலில் இருக்கா போல். ஆனால் இவ்வளோ நேரம் தொங்குது, இன்டர்நெட் இல்லை, அதனால் அப்படி தான் இருக்கும். இப்போ ஆர்டர் போட முடியாது இல்லையே. கைஸ் ரொம்ப தொங்குது கைஸ். இன்டர்நெட் இல்லை கைஸ். நான் வந்து ஆர்டர் போட்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கே இவ்வளோ ஆனால் ஸ்பேஸும் இல்லை, நமக்கு எதுவுமே இல்லை. இந்த ஒரு கலர் ஃபஸ்ட்டு நம்ம இதை வாங்கி ட்ரை பண்ணுவோம், அதுக்கப்புறம் நிறைய ஷூ வந்து ரிவ்யூ பண்ணுவோம். நான் நிறைய ஷூ வந்து ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஷூ வந்து பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 380 தான், 1,380 தான். ஆர்டர் போடுவோம். சரி நான் ஆர்டர் போட்டு வரேன். நான் வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஆர்டர் போட்டு நம்ம அது வந்தவொடனே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கைஸ் ஆர்டர் போட்டாச்சு. இன்டர்நெட்டே கிடைக்க மாட்டேது. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கிடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 1,380 அதே ப்ரைஸுக்கு தான் வந்தது. கூப்பன்லாம் நான் அப்ளை பண்ணல, எனக்கு வந்து அந்த கூப்பன்லாம் எதுவுமே வரல. நீங்கள் வந்து இப்போ அதில் நிறைய பேங்க் ஆஃபர்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் போய் ஆர்டர் போட்டுக்கலாம் உங்களுக்கு இது தேவையானு சொல்லிட்டு 3 நாள் 4 நாள் சொல்லிட்டு டெலிவரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கையில் வந்து கிடைச்ச உடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அண்ட் அது முடிச்சுட்டு நம்ம அதை வந்து ஸ்டைல் பண்ணுவோம். ஸ்டைல் பண்ணுறது அதை ஈஸியாக ஸ்டைல் பண்ணிடலாம். அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கம்ஃபர்ட் தான் முக்கியம். அதனால் நம்ம வந்து அதை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். மாலுக்கு வந்து ரொம்ப நாள் போட்டுட்டு போகிறப்போ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ரன்னிங்க்கு அது யூஸ்ஃபுல் ஆகுதான்னு பார்ப்போம். வாக்கிங்க்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் கம்ஃபர்ட் இதெல்லாம் வச்சு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அண்ட் நம்ம அடுத்து ஷூ டெலிவரி ஆன உடனே பார்ப்போம். See you guys. கைஸ் ஆர்டர் போட்டு ஒரு 4 நாளில் பக்காவாக வந்துட்டா போல். ஆனால் நான் ஆர்டர் போட்டு 4 நாள்லேயே வந்துச்சு. ஆனால் நான் வீடியோ எடுக்கிறது வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு.
நான் இப்போ அப்படியே உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் நான் இப்போ தான் எனக்கு தெரியும் ரெட் டேப் வந்து ஒரு பிரிட்டன் பிராண்டுன்னு சொல்லிட்டு பார்ன் இன் பிரிட்டன் போடுது. இவ்வளோ நாள் நான் வந்து இது ஒரு இந்தியன் பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இது வந்து இந்தியன் பிராண்ட் இல்லை போல். அண்ட் ஹேர் ஸ்டைலும் வந்து நம்ம கருப்பு ஜீசஸ் மாதிரி இருக்கேன். இந்த நடுக்கோடி எடுக்கிறதுக்கு ஒரு பெரும் பாடாயிடுச்சு இவ்வளோ நேரம். பட் பரவாயில்ல, இப்படியே இருக்கட்டும். ரெட் டேப் கிளாசிக்னு சொல்லிட்டு இந்த பிரிட்டனோட இது போட்டிருக்கு, ஃப்ளாக் போட்டிருக்கு, பார்ன் இன் பிரிட்டன் போட்டிருக்கு. இந்த யூஎஸ் போலோ அசாசின் இருக்குல்ல, அது மாதிரி அந்த வைப் கொடுக்குது ரெட் டேப் கிளாசிக். சரி, ஓப்பன் பண்ணால் ஒரு இந்த தின்னான பேப்பர் வச்சுருக்காங்க. உள்ளே வந்து மஜாவாக உட்காந்துருக்கிறாங்க. ரெண்டு ஷூவும் வந்து பார்த்திங்கன்னா தரமாக உட்காந்துட்ருக்காங்க. பக்காவாக இருக்குது. இப்போ இது வந்து வெளியே எடுப்போம். இதுதான் அந்த கோயிந்த இந்த ஒன்று இது வச்சுட்டு இதை வச்சுப்போம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஷூவு. ஸோ நியூ பேலன்ஸில் 530 வந்து எக்ஸாக்டாக வந்து இதே மாதிரி தான் இருக்கும். லுக் வைஸ்லேருந்து எல்லாமே அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் ரேட்டு மட்டும் தான் வேறு. இதில் வந்து எம்ஆர்பியில் 6899 போட்டிருக்காங்க. சைஸ் வந்து 27 சென்டிமீட்டர். நான் வந்து 9 சைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். UK 9 US 10ன்னு போட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஷூவில் பார்த்தீங்கன்னா இது இருக்குது. நீங்கள் சப்போஸ் இதை கட் பண்ணாதீங்க, மிந்த்ராவில் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த இதுவையும் டேக்கையும் கட் பண்ணாதீங்க. போட்டு பார்த்துட்டு ஒரு நடந்து பாருங்கள். ஓகேவாக இருந்தால் வாங்கிக்கோங்க. ஐ மீன் இப்போ ரன்னிங்க்கெலாம் சொல்கிறேன். இதுக்கு வந்து சைஸ் வந்து இதை கட் பண்ணிட்டீங்கன்னா நிறைய இடத்துல மாற்ற மாட்டாங்க. அதனால் ஒன்று இருக்குது. ஸோ இதான் அந்த ஷூ. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து சூப்பராக இருக்குது. லுக் வைஸ் வந்து பக்காவாக இருக்குது. செமையாக அந்த ப்ரைஸுக்கு வந்து தாறுமாறான ஒரு லுக் வைஸும் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குது. இந்த இடத்துல மெஷ்ஷும் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ரெட் டேப் ட்ரிஃப்ட் ப்ளஸ் வித் மெமரி ஃபேர்ம் சிஸ்டம்னு போட்டிருக்காங்க. ஃபேர்ம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. அண்ட் கம்ஃபர்ட் இப்படி வச்சு அழுத்துறப்போ செம கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்குது. சைஸ் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடியோ வந்து சீக்கிரம் பண்ணணும். ட்ரையல் மாதிரி டெஸ்ட்டு நிறைய பண்ணுறதுக்கு இருக்குது. ஃபேர்ம் வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் வந்து தாறுமாறாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா சரியான சாஃப்டாக இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு வந்து இவ்வளோ கொடுக்குறது தான் எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் அகெயின் தேங்க்ஸ் டு ரன் வித் பாலா. அவரால் தான் வந்து எனக்கு நான் இந்த முடிவுக்கு வந்தேன், இதை வாங்கி போடலான்னு சொல்லிட்டு. இது மட்டும் சக்ஸஸ் ஆச்சுன்னா எல்லோரும் ஆக்சுவலாக இது வாங்கலாம். லுக் வைஸ் பயங்கரம், கம்ஃபர்ட் வைஸ் பயங்கரமாக இருந்ததுன்னா கண்ணை மூடிட்டு 1400 1300 வாங்கலாம். ஏன்னா வந்து 2 வாட்டி 500 3 வாட்டி சேர்த்து வச்சா போதும். அண்டு சோலும் பார்த்தீங்கன்னா சோல் கொஞ்சம் ஆடாக இருக்க மாதிரி இருக்குது. பட் இது வந்து இட் வில் டூ தி ஜாப் அப்படின்னு தான் தோணுது. ஒரு இந்த நியூ பேலன்ஸ் A6 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைலுக்கான ட்ராவல் லைஃப் ஸ்டைல் அதுக்கான ஷூஸ்லாம் ட்ரைனர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஃபேஷனில் பயங்கரமான ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிட்டா போல். அது மாதிரி இந்த ஷூ இருக்குது. கண்டிப்பாக எனக்கு வந்து நான் நம்புகிறேன் இந்த ஷூ வந்து பக்காவாக வரும்னு சொல்லிட்டு. லுக் வைஸ் 10 on 10. உள்ள ஃபேர்ம் வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த கலர் கிரேயிஷான கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பின்னாடி ரெட் டேப்புன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆர்டர் போட்டு வந்தாச்சு. இது ஒரு லண்டன் பிராண்ட், ஒரு பிரிட்டனோட பிராண்டுன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. ஸோ இந்த ஷூவை நம்ம மாலுக்கு போட்டு போகலாம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு மாலுக்கு ட்ரை பண்ணலாம், அப்புறம் வாக்கிங்க்கு ட்ரை பண்ணலாம். ரன்னிங்க்கு வந்து இது ஆப்டபுளாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் நான் ரன்னிங்க்கு போட்டு சொல்கிறேன். பட் இது மாதிரி ஷூ வாங்கினீங்கன்னா நீங்கள் வாக்கிங்க்கும் ஸ்டைல் பண்ணுறதுக்கும் மட்டும் வச்சுக்கினாலே போதும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஒரு நல்ல இம்ப்ரெஷனாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மாலுக்கு போட்டுட்டு போகலாம், கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் வாக்கிங் போயிட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரன்னிங் சும்மா பண்ணி பார்க்குறேன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. அண்ட் ஸோ லெட்ஸ் கோ. ஐம் பேக். 2 மாதத்துக்கு முன்னாடி எப்படி போனணும் அதே மாதிரி வந்து திரும்பி வந்துருக்கேன். ஸோ இந்த ஷூ வந்து 1200 1100 வருது. இந்த ஷூ 1100 1200 வந்து ஒரு கோட்டடான ஷூன்னு நான் சொல்லுவேன். ஸோ 3 விதமான அக்கேஷன் நான் வந்து 3 தான் நினைக்கிறேன் யூஸ் பண்ணி பார்த்தேன். எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் மாலுக்கு போட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். என் ஃப்ரெண்டு கூட ஒரு பையன் கூட போயிருந்தேன். லுக் வைஸு தரமாக இருக்குது. நான் வந்து எல்லோ கலர் டிஷர்ட், பிளாக் கலர் ஜீன்ஸு அண்ட் வந்து இந்த ஷூ வந்து போட்டிருப்பேன்.
அண்ட் 3 hours ப்ளஸ் அந்த மாலில் வந்து நான் சுற்றினேன். இதுக்காகவே நான் வந்து போக பிடிக்காத கடைக்கெலாம் வந்து போயிட்டு இருந்தேன். அப்படி இப்படின்னு வந்து ஃபீனிக்ஸ் மாலே வந்து சுற்றிட்டு இருந்தேன். அண்ட் இந்த ஷூ வந்து டஸ் இஸ் ஜாப். 3 ஹவருக்கு வந்து சாலிடாக வந்து தாங்குது. என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து 9 சைஸ் வந்து நான் 9 சைஸ் வாங்கியிருந்தேன். அது வந்து கொஞ்சம் 3 ஹவருக்கு அப்புறம் கொஞ்சம் முன்னாடி வந்து கடிக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் நான் அது சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்பர் 10 வாங்கினேன். நம்பர் 10 வந்து பக்காவாக இருக்குது, எல்லா இடத்துக்கும் போட்டுட்டு போக முடியுது. அதை விட இன்னும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒரு சைஸ் அப் பண்ணி போங்க. 2 சைஸ் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி என்னோடய சைஸ் 10 தான் நினைக்கிறேன், என்னோடய சைஸ் 9.5 10. ஸோ நீங்கள் இந்த ஷூ வந்து லைஃப் ஸ்டைல் வெளியே போட்டுட்டு போகிறதுக்கு இந்த மால் லாங் ஹவர்ஸ்க்குலாம் வந்து அப்படியே ஒரு டிக் அடிக்கலாம். ஏன்னா அது செமையாக இருக்குது, செம்ம கம்ஃபர்டபுள் அண்ட் லுக் வைஸும் தாறுமாறாக இருக்குது. ஸோ அதில் வந்து குவாலிட்டி வந்து அந்த பாஸ் ஆகிடுச்சு. இது வெளியே போட்டுட்டு போய் லாங் ஹவர்ஸ்க்கு வந்து போடலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து போடலாம். அண்ட் நெக்ஸ்ட் சேலஞ்சை வந்து இந்த ஷூ வந்து பாஸ் பண்ணிச்சான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிச்சு. ஸோ இந்த ஷூவை போட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு போனேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கூட தான் வாக்கிங் போயிருப்பேன். ஸோ அவங்க கூட வந்து போகும்போது அவங்க வந்து ரன்னிங் ஓடுற மாதிரி இருக்குன்னாங்க. நான் என்னோடய மைண்டு ஃபுல்லாக வந்து வாக்கிங் போனேன். ஏன்னா அந்த ஷூ வந்து வாக்கிங்க்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டுன்னு போனேன். பட் அவங்க வாங்க என் கூட வந்து ஓடுங்க அப்படின்னு சொன்னாங்க. 3K வந்து ஓடி இருந்தோம், இந்த ஷூ போட்டு ஓடி இருந்தேன். சாலிடாக வந்து 3K வந்து ஓட முடிஞ்சுது, எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் சூப்பராக பக்காவாக வந்து அதோட ஜாபு போகிறது. பட் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் அதோட ஜாப் வந்து சேலஞ்ச், அதோட ஜாபை வந்து அந்த ஷூ பண்ணுது. 3K வந்து ஓட முடியுமான்னு கேட்டதுன்னா ரன்னிங்க்கு ஓட முடியுது. பட் அது மோர் ஆஃப் லைஃப் ஸ்டைல் வாக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து வெளியே போட்டுன்னு போகிற மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி எவ்வளோ கேஷுவல் ஷூவை தான் நான் வந்து பார்க்குறேன். அதனால் ரன்னிங்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அது பட் ரன்னிங்க்கு போட்டு நான் போகிறப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்ல வரேன். ஸோ 3K வந்து என்னால் சூப்பராக ஓட முடிஞ்சுது. ஸோ அந்த சேலஞ்சும் வந்து ரன்னிங்கோட சேலஞ்சும் வந்து ஒரு டிக் அடிக்கலாம். அதையும் வந்து கரெக்டாக வந்து அந்த ஷூ வந்து பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து வாக்கிங்க்கும் போட்டு பாருங்கள். இந்த ட்ரெட்மில்லையும் நான் போட்டிருந்தேன். அண்ட் வெளியே போகிறப்பையும் வந்து நான் கண்டிப்பாக வந்து அதை போட்டு யூஸ் பண்ணேன். அருமையாக இருக்குது. 5 கிலோமீட்டர்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை ½ hour பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, 1 hour பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, அந்த ஷூ வந்து வாக்கிங்க்கு வந்து செம்மையாக இருக்குது. ஸோ இந்த 3 அக்கேஷனுக்கு எல்லாமே வந்து டிக்கு அது மாதிரி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். மோர் ஆஃப் அ கேஷுவல் ஷூ. நீங்கள் வந்து ஆஃபீஸ், காலேஜ் அண்டு கண்டென்ட் க்ரியேஷன் இல்லை ஒரு நல்ல ஷூ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஷூவில் போகலாம். ரன்னிங்க்கு தனியாக ஒரு ஷூ இருக்குது, நான் அதை வந்து காமிச்சு நான் வீடியோ போடுறேன். அதுவும் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஷூ, ரன்னிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷூ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ரெட் டேப்பில் இருந்து நான் அந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரெட் டேப்லேருந்து ஒரு லைஃப் ஸ்டைல் ஷூ. இதோட ப்ரைஸ் வந்து 1100க்கும் கிடைக்குது, 1500க்கும் மாறி ப்ரைஸ் கிடைக்குது. நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணுங்கள். நான் வந்து அந்த ஷாப்பிங் அந்த புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்களா அதில் வந்து ஆட் பண்ணுறேன். நிறைய பேர் ஷார்ட்ஸ் போட்டப்போ 30 பேர்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. பட் அது அந்த ப்ராடக்ட் வந்து பர்த், அதனால தான் வந்து நான் என்னோடய கோட்டட் சீரீஸில் வந்து நான் அதை வந்து போட்டு இது பண்ணேன். எல்லாருக்கும் வந்து போய் சேரட்டும், நம்ம மட்டும் யூஸ் பண்ணாமல் எல்லோரும் யூஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. ஸோ இதுமாதிரி நிறைய ஷூ வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், நிறைய ஷர்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அண்ட் இந்த ஷூ இஸ் கோட்டட். அந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த ஷூ வந்து கண்டிப்பாக ஒரு கோட்டடான ஒரு ஷூ. அண்ட் இதோட வந்து நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஆனால் நிறைய ஷூ வந்து நம்ம பண்ணுவோம், நிறைய ஷூஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் லிஸ்ட்டு. அண்ட் ரெட் டேப்லேயே இன்னொரு ஷூ இருக்குது, அதை வந்து அடுத்த வீடியோன்னு சொல்ல முடியாது, நம்ம வர கம்மிங் வீடியோஸில் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஷூ, எனக்கு கோட்டுடான ஷூ இருக்குது ப்ரோ, இந்த ப்ரைஸில் 2000 ரூபாய் கீழே இது ஒரு ஒர்த்தான ஷூ, 1500 ரூபாய் மாதிரி ஒரு ஒர்த்தான ஷூ அப்படின்னீங்கன்னா கமெண்ட்டில் உங்களோட எந்த ஷூன்னு சொல்லிட்டு அதை போடுங்க. நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். See you guys.